இது பேர் தான் வந்து ஹக்ரா வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பாறாங்கல்லுக்கு நடுவில் வந்து ஆறு சின்ன குட்டியாக ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டுருக்குது. அந்த ஆற்றுல வந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாருங்க ஹக்ரான்னு போட்டிருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த கோப்படோக்கியா டூர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டூர்னு சொல்கிறாங்க. க்ரீன் டூர்னால் பச்சை பசுன்னு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம டூர் போகிற மாதிரி. இதுதான் வந்து இஸ்தான்புல்லுடைய பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய இடங்க பாருங்கள். ஹக்ரான் தூரமாக போட்டிருக்கு பாருங்க. பாட்டி மூச்சு வாங்கிட்டு ஏறுது. ஏன் பாட்டி உனக்கு இந்த வேலை? நம்மளும் யாருமே அது அப்படி தானே இருக்கு. சிரிக்கிறான்னு பார்த்தேன். சிரிக்கிறான். This is called Green Valley, Hagra Valley. எவ்வளோ தூரம் இறங்குது அடேங்கப்பா. இறங்க சீக்கிரம் இறங்கிட்டோம். ஏறதுக்குள்ளே மூச்சு வாங்கிறேன். கண்டிப்பாக வாங்குவோம். இறங்கிட்டே இருக்கோம் கீழே. ஃபைனலாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் 68 அக்ஷராயின்னு போட்டிருக்கு. இதுதான் வந்து க்ரீன் வேலி. இந்த 2 வேலையும் அடிச்சிட்டு கூட ஒரு காலத்தில் தண்ணி போயிருக்கோம். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக தண்ணி போகுது. மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு அழகாக படிக்கட்டு போட்டு விட்ருக்காங்க. ஆனால் இதில் ஏறி இறங்குறதுக்குள்ளேயே நமக்கு போதும்னு ஆகிடும். ஒரு வழியா ஹக்ரா வேலிக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ரெஸ்டாரண்ட், சர்ச்சு, மாஸ்க்கு. ஓ, இதில் நிறைய சர்ச்சு இருக்குது இந்த இடத்துல. அந்த ஆறு இங்கே ஓடுது பாருங்க. வந்து தண்ணி அழகாக ஓடுது. இந்த தண்ணி எல்லாமே வந்து பனிமலை, அந்த தூரத்தில் பனிமலை இருக்குல்ல, அதுலேருந்து உருகி ஓடி வர தண்ணி. இதுதான்ப்பா ஹக்ரா வேலி. இந்த வேலைக்குள்ளேயும் இந்த கல்லுக்கு நடுவில் புகையை செஞ்சு நோண்டி வச்சுருக்காங்க. எந்த ஊர் போனாலும் பார்ட்டிங்க தான்ப்பா என்ஜாய் பண்ணுறாங்க. எந்த ஊர் போனாலும். இங்கே பாருங்கள், குரூப் ஆஃப் பார்ட்டிஸ். enjoying their life. இந்த வேலி ஓரத்திலே வந்து அப்படியே போயிட்டு இருக்கோம். This is the way to go. Always we're going to follow the river. Okay. We're not going to turn left or right. Okay. அந்த நதியை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்கன்றா. நதியை அப்படியே தொடர்ந்து போகலாம். துருக்கி நாட்டில் வந்து ஹக்ரா வேலியில் வந்து ட்ரக்கிங் போயிட்டுருக்கோம். ஆற்றை ஒட்டி ட்ரக்கிங் போகிறோம். அனுபவம் செம்ம கூலிங்காக இருக்குது ஊர்.
பின்னாடி வந்து பெரிய பனிமலை இருக்குது. அங்கேருந்து உருகி ஓடி வர தண்ணி இந்த மாதிரி ஆற்றுல அப்படியே ஓடுது. எனக்கு முன்னாடி ஒரு ஃபுல்லாக போயிட்டுது. நமக்கு பின்னாடி நிறைய பேர் வராங்க. பாரு, 2 பக்கம் வெறும் கல் தான். கல்லுக்கு மத்தியில் மிகப்பெரிய கல்லுன்னா சாதாரண ஹைட்டு இல்லை, மிகப்பெரிய ஹைட்டு கல். அந்த கல்லுக்கு மத்தியில் வந்து நம்ம இப்படி போயிட்டுருக்கோம். கல்லுக்கு மத்தியில் தண்ணி ஓடுது, தண்ணிக்கு பதில் கூடவே நம்மளே போகிறோம். இதெல்லாம் என்ன மரமாக இருக்கும்? என்ன மரம்னே தெரில. மூணு கிலோமீட்டர் ட்ரெக்கிங், இதுக்கே மூச்சு வாங்குது. இன்னும் எங்கே 3 கிலோமீட்டர் போகுது. இது ஆகணும். சாப்பிட்டோன்னே ட்ரெக்கிங் விட்றாங்களா, அதான் கஷ்டமாக இருக்குது. சாப்பிடாத முன்னாடி விட்ட பரவாயில்ல. இதில் வந்து நீச்சல் அடிக்கூடாதான்ப்பா, ஸ்விம்மிங் வந்து தடுக்கப்பட்டு இருக்கான். இதில் எப்படா ஸ்விம் பண்ணுறது? முழங்கால அளவு கூட தண்ணி வரல ஓடல. இதில் எப்படி ஸ்விம் பண்ணுறது? ஒரு வேளை இந்த தண்ணி வந்து குடிக்க பயன்படுத்துவாங்களா இருக்கும். அதனால் வந்து யாரும் இறங்கி ஸ்விம் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் போவோம், எவ்வளோ தூரம் போக முடியும், எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போக வேண்டியதுதான். நம்ம பின்னாடி வேறு பார்கவ் எங்கே இருக்கான்னு தெரியல தலைவர். பாருங்க கல்லுனா அந்த கல்லுக்கு நடுவுலையும் ஓட்டை போட்டு வீடு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இது என்னப்பா அப்பா, அதுக்குள்ளேயும் ஓட்டை ஓட்டையாக இருக்குது. எல்லா கல்லுமே நோண்டி வச்சுருக்காங்க வீடு மாதிரி. அப்பா இங்கே பாருங்கள், இங்கே வந்து குகை பயங்கர பெருசாக இருக்குது. அப்பா எவ்வளோ பெரிய ஹோல்ஸ். இங்கே பெரிய பாறைகளுக்கு நடுவுலே பயணம் பண்ணுறோம். ட்ரெக்கிங் மிகப்பெரிய 2 பாறைங்களுக்கு நடுவே ட்ரெக்கிங்கு. நடுவில் ஒரு நதி, சின்ன குட்டி ஆறு, இதுக்கு நடுவுலே பயணம், வாக்கிங். அங்கே வேறு அங்கே இருக்க வேறு 2 பக்கம் பாறைங்கன்னு தான் பேர். ஆனால் பாறைக்கு நடுவில் சின்ன சின்ன ஓட்டையாக இருக்குது. அங்கேயும் விட்டு வைக்கல, எல்லாம் ஓட்டை போட்டு அங்கேயும் எல்லாம் வீடு மாதிரி செஞ்சுருக்குறாங்க. எப்படி வாழ்ந்துருக்காங்க. தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஓட்டையிலேருந்து கீழே இறங்கி வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நெருப்பு பற்ற வச்சு தண்ணி தேவையான தண்ணி கிடச்சிச்சு. உணவுகள் வந்து இந்த மாதிரி எங்கேயாவது மரங்கள்லேருந்து ஏதாவது பறித்து சாப்பிட்டுட்டு ஏதாவது வேட்டையாடி சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்திருப்பாங்க. அந்த காலத்தில் ரொம்ப அப்படியே இருந்தாலும் சிரமம் தான். இப்போ இருக்க லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் மாதிரி வராது. இப்போ எவ்வளோ லக்ஸரியாக மக்கள் வாழ்கிறாங்க. அப்போ ரொம்ப கஷ்டம். நதி ஓரத்துலேயே போக சொன்னார், எங்கேயும் வளைய வேண்டாம் அப்படின்ட்டு. ஹக்ரா வேலியில் நம்மளும் ஒரு வாக்கிங் ட்ரக்கிங் அழகாக போயிட்டுருக்குறோம். குளிர் இல்லை, வெயில் இல்லை, இதமாக இருக்குது. வித்தியாசமான அனுபவம், லைஃப்பில் மறக்க முடியாத அனுபவம். இங்கேயும் ஆற்றுல வந்து அழகாக டென்ட் போட்டு உக்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. சலாம். பாரு, ஆற்றுக்கு நடுவில் காட்டுக்கு நடுவில் அழகாக ஒரு சாப்பாடு. அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வேலைக்கு நடுவில் ஆற்றுக்கு நடுவில் சாப்பாடு டைமோட
குடும்பத்தோடு மக்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க, அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வாத்து பாருங்கள், வாத்து. ஓகே, போகலாம். சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாருங்கள், ஒரு தண்ணிக்கு நடுவில் உள்ளே வந்து உக்காந்துட்டோம். நம்ம சர்வ் பண்ணுறது தான் ஆளை காணோம். ஆரஞ்சு ஜூஸ் லைவாக புழிஞ்சு கொடுக்குறாரு. துருக்கிஷ் ஸ்பெஷல் ஆரஞ்சு ஜூஸ். நம்ம ஒரு டீ கடை மாதிரி இது, குட்டி டீ கடை. ஆற்றுக்கு வாரத்தில் செட்டிங் எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தியா? இது வந்து ட்ரிங்க்ஸ் கடை, பீரு, பிராந்தி இதெல்லாம். இவனா ட்ரெக்கிங் பண்ண நடந்து வந்தோம் இல்லையா, அந்த டயர்டுக்கு பிரேக் விடுற மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி எல்லாம் செட். இங்கே ஒரு இடத்துலேருந்து மரத்துலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அடியில் வந்து டேப் இல்லை, உள்ளே வந்து இது இருக்குது. பாருங்க எவ்வளோ பேர் ட்ரெக்கிங் வராங்க. Biraz da suyun içinde şey vardı. Su vardı. Orada bir ara ya fareye yılan bir ölmüş kalmış içinde. 3 கிலோமீட்டர் நடக்கிறதுக்குள்ள 2-3 ஸ்டாப் போட்டுருவோம் போல இருக்கு. பாருங்க அங்கே பாருங்க, அது நல்ல ஒரு குகை தெரியுது. எங்கே பார்த்தாலும் கல்லை பார்த்தா நோண்டி வச்சிடறாங்க இந்த ஊருக்காரங்க. எல்லா கல்லுலேயும் பெரிய பெரிய கல்லை பார்த்தா கண்டிப்பாக அதுக்குள்ளே குகை இருக்கும். இங்கே லோக்கலில் இருக்கிறவர் தான் இங்கே இருக்க கைடு. இவருக்கே இன்னும் இந்த கோப்படக்கியா ஏரியாவில் வந்து எவ்வளோ அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் இருக்குதுன்னு இன்னும் தெரியலையா. நாங்கள் முன்ன போனது வந்து அண்டர் கிரவுண்ட் சிட்டி வந்து கீழே 5 லெவல், பூமிக்கடியில் 5 லெவலில் இருந்துச்சு. மொத்தமாக எத்தனை அண்டர் கிரவுண்ட் சிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இன்னும் அதை ரிசர்ச் பண்ணவோ இல்லை தேடி அலையவோ இல்லை அது புதுசாக கண்டுபிடிக்கவோ வந்து இன்னும் வீட்டில் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்திருப்போம், இன்னும் போயிட்டே இருக்கோம். இந்த பக்கமும் நிறைய குகைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஆயிரக்கணக்கான குகைகள் இருக்கும் போல இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் மக்கள் வந்து ரகசியமாக இங்கே வாழ்ந்துருக்காங்க. பயத்தினாலையா இல்லை இவங்க சுபாவமே அப்படிதானா ஒன்றுமே தெரில. எக்ஸலண்ட்டாக இருக்குது. எவ்வளோ குகைகள், கேவ்ஸு. அப்பா போகிற இடமெல்லாம் வெறும் குகைகளாகவே இருக்குங்க. இங்கெல்லாம் இன்னுமே மக்கள் வாழ்கிறாங்களா ஒன்றும் புரியல. எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன், சரி போகல. எத்தனை ஃபோட்டோ எடுக்கிறது, நமக்கே சங்கடமாக இருக்குது. சுற்றி பார்க்க வரமா ஃபோட்டோ எடுக்க வரமான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
இங்கே பாருங்க குகை. எல்லா குகையிலையும் மக்கள் வாழ்ந்துருக்காங்க. கையாலேயே செதுக்கியிருக்காங்க அந்த குகைன்னு பாருங்கள். அந்த ஓட்ட ஓட்டையாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறது எல்லாமே குகைகள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது அக்ரா இங்கேருந்து கிளம்பி அப்படியே இந்த வேலியில் வந்து சுற்றிட்டு பாருங்கள் எத்தனை ஸ்டாப் இருக்குன்ட்டு. இத்தனை ஸ்டாப்பையும் பார்த்துட்டு இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம். அவ்வளோதான், போக வேண்டியதுதான். நம்ம வண்டி நமக்காக வெயிட் பண்ணுது. ஒரு வழியாக அக்ரா ட்ரக்கிங்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஆற்றுக்கு நடுவில் டென்ட்டை போட்டு ஹோட்டலை போட்டுறாங்க. இன்னும் நம்ம தலைவர் இன்னும் காணும். இந்த நாட்டில் விளையிற ஃப்ரூட்டு மல்பெரி, பிளாக்பெரி, குலாம், cherry burma, silverberry olive, pear, apricot. Sen satmıyor musun? Biz sattık ama ondan değil. Bizimki doğal alıcıdır. O kızıl çıkarır. Geçer. Müzenizi bozar. இங்கே பாருங்கள், இங்கே ரெஸ்டாரண்ட் அருமையாக இருக்குது. பாவம் அது வாங்க இது வாங்கன்னுச்சு, எல்லாமே ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது, வாங்கி சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்குமா கெட்டு போயிடுமா. ஆறு எங்கேருந்து வருது பாருங்க, அப்படியே ஆற்றுக்கு நடுவில். ஆனால் வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இஃப் ஃப்ளட் வில் கம் வாட் ஹேப்பன் தோஸ் ஹேப்பன்.